கோயம்புத்தூர்ல பஸ் ரூட் மேல அப்படியே பஸ் விட்டு நீங்க இறங்கி நடந்து வர டிஸ்டன்ஸ்க்குள்ள ஒரு 3 BHK வீடு பார்க்க போறோங்க. அதுவும் கேட்டட் கம்யூனிட்டியில இந்த சரௌண்டிங்ல சுத்தி முத்தி எங்க பாத்தீங்கன்னாலுமே வீடு இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியா. இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீட்டை பாத்தீங்கன்னா 3 BHK வீடா கட்டி இருக்காங்க. மொத்தமா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 1650 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணி இருக்காங்க. இந்த வீட்டை எப்படி கட்டி இருக்காங்க, இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன விலை கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் வீடியோக்கு அந்த சைடு வந்து சொல்றேன். இந்த வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கி அப்படியே நீங்க நடந்தே வந்துக்கலாம். என்ட்ரன்ஸ்ல நீங்க அங்க ஒரு ஆர்ச் பாத்தீங்களா, இந்த வீடு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கட்டி இருக்காங்க. இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப், அந்த ஆர்ச்சு கிட்ட பஸ் விட்டு நீங்க இறங்கி அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து அழகா வந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெருநாயக்கம்பாளையம் அடுத்து ஜோதிபுரம் லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. மொத்தமாக 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. வீடு வந்து தெற்க பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் ரோட அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி நல்ல அகலமான தார் சாலைங்க, 40 அடி ரோடு. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லேஅவுட்லையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய வீடு வந்துருச்சு. லேஅவுட்டை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் டார்க் ப்ரௌனு, சாண்டிலு அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் பவர் ஷெட்னுங்கிறனால இந்த வீட்டில் லைட்டெல்லாம் நம்ம எதுவும் போடலை. லைட்டு போடாமல் இந்த வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்களும் ஃபீல் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க, சிஎன்சி கேட் ஒர்க்லாம் பண்ணி. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் ஒரு கார் நீங்கள் தாராளமாக ஒரு XUV கார் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய காரை வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்களா யூனிக்கான பேட்டர்னில் யூனிக்கான கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டெல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியுது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துருக்கக்கூடிய இந்த டைமில் இந்த ஏரியாவில் பவர் ஷட் டவுன். அதனால் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம லைட்டிங்கே இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே எந்தளவுக்கு நேச்சுரலான லைட்டிங் கிடைக்குது, வென்டிலேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத ராவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் இங்கே நீங்கள் பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாங்க. இங்கே நமக்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, நார்மல் டைப்பில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ராவாகவே பார்க்க முடியும் இந்த வீட்டுக்குள்ளே நேச்சுரலான லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத. வென்டிலேஷனை காட்ட முடியாது, ஆனால் லைட்டிங் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. சீலிங்கில் ஒரு நீட்டான கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நமக்கு மல்டிமீடியா டிவி நெட்டுக்கான செட்டப் வந்து இந்த சைடு நமக்கு வால் மவுண்டட் டைப்பில் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லை நீங்கள் டிவி நெட்டில் ஏதாச்சும் செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சின்ன ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பூஜா யூனிட் வேணும்னா நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாங்க, கிழக்கு பார்த்த மாதிரி. இதுக்கு ஆப்போசிட்டில் டைனிங் கம் கிச்சன் இருக்குது. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்க. கிச்சன் ஸ்பேஸ்லையும் சரி டைனிங் ஸ்பேஸ்லையும் சரி வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக 3 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது போக வால் ஷெல்ஃப் இருக்குது. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டரை வந்து நமக்கு எல் ஷேப்டாக கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்க. இந்த டைனிங் கம் கிச்சனுக்கு பின்னாடியே ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதாண்டி வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ் வழியாகவும் நீங்கள் இந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்பேஸில் ஜனமூலியில் போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. ரைட் சைடில் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது பாருங்கள், வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய பெட்ரூமாகவே பெட்ரூமோட டோருக்குலாம் இந்த மாதிரியான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டெயில்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் என்ன டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் டெயில் ஒர்க். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸு. கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. அது போக இந்த ஹெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்காங்க லைட்டிங் கிடைக்கிறதுக்காக. மேலே வந்ததும் ஒரு பெரிய லாபி இருக்குங்க. லாபியோட லெஃப்ட் சைடில் வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பால்கனி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வீட்டோட 2வது பெட்ரூம், ரைட் சைடில் வீட்டோட 3வது பெட்ரூம், அது போக ஒரு லாண்ட்ரி ரூம், அது தாண்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரியான சென்ட்ரான ஸ்பேஸாக இந்த லாபி ஸ்பேஸை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நம்ம கீழே பார்த்த மாதிரியே டெயில் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல இந்த பெட்ரூமை காமிக்கிறேன்.
இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இங்கே கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னலை பயன்படுத்தியிருக்காங்க. அது போக லாஃப்ட் இருக்குது ஸ்டோரேஜுக்கு. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 6க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி ஸ்பேஸ் மாதிரிங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்களங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு வால் ஷெல்ஃப் மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்களா. இது எதுக்காகனா உங்கள் வீட்டில் துணியெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா அந்த அழுக்கு துணியெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் ஒரு கவர்டு பால்கனிங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தின்ன மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கலாம் அழகா. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம். வீட்டோட 3வது பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. இது வந்து 11க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து நான் வீட்டோட பேக் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பால்கனி காமிக்கிறேன். இந்த ஸ்பேஸ்லேயும் வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸாக செட் பண்ணிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு கூலன் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. துணி காயப்போட்டக்கான ஆங்கிள்லாம் இருக்குது. இந்த ஓப்பன் பால்கனிலேருந்து வீட்டோட டெரஸ் போகிறக்காக ஒரு மெட்டல் ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் பார்த்தீங்களா எந்தளவுக்கு ரெசிடென்சியல் ஏரியா இருக்குன்னு. இங்கே வந்து அவங்க தோட்டம் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் காலி ஸ்பேஸ் இருக்குது. மற்றபடி இந்த லொக்கேஷனில் கம்ப்ளீட்டாகவே ரெசிடென்சியல் ஏரியாவை மாறிடுச்சு. வீட்டோட மாடியில் 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க. அது கீழே சின்னதாக ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்படியே இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை சுற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ வீடுக்கு டென்ஸ்டாக பக்கத்தில் இருக்குதுன்னு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் பெருநாயக்கம்பாளையம் தாண்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஜோதிபுரத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்டோடு சேர்ந்து ஸ்கூல் பஸ் அங்கே போகுது தெரியுதுங்களா வச்சு. ஓகே, இந்த வீட்டை லேண்டோட சேர்ந்து 70 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.